சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. மிஸ்டு கால் வைத்து பெண்களை டார்கெட் செய்வோம். ஏழை ஆதரவற்ற பெண்களை குறிவைத்து இயங்கும் கும்பலின் ஒப்புதல் வாக்குமூலம். குறிவைத்து பிடித்த சொல்வதெல்லாம் உண்மை குழு. தப்பு பண்ணிருக்கீங்க. ஆமாம் மேடம். ஏன் 80 உங்க ஃபோன் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? மேடம் நான் பசங்கிட்ட தான் மேடம் வாங்கினேன். நம்பர் பசங்கிட்ட தான் மேடம் வாங்கினேன். எந்த பசங்க கிட்ட? எங்கள் ஊர் பசங்க தான் மேடம். அது எப்படிங்க, எதுக்காக வாங்கினீங்க? கையெடு. எப்படி சம்பந்தம் போவோம்? சொல்லி இடம் பேசிக்கிறேன். நான் தான் ஊழகத்தில் வாங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் முருகன் மாதிரி ஒரு ஆளு கூட சேர்ந்ததே தப்பு. அதுக்கப்புறம் அவன் சேர என்ன தெரியாதுப்பா உங்க கண்ணுக்கு முன்னாடி. என்னப்பா சொல்றீங்க? எனக்கு பிரச்சனை சொல்லிதான் நான் அங்கே போயிருந்தேன் தவிர மற்றபடி என்னப்பா ஒரு பொண்ணை பிக்கப் பண்ற வரைக்கும் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்களே? இல்லைங்க மேம், எனக்கு பிரச்சனை சொல்லிதான் நான் போய் முருகன் வீட்டில் நான் தலைமுறை வந்தேன். மற்றபடி நான் இந்த விஷயம் தப்பு பண்ணல. இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு முருகன் கூட நான் எனக்கு எந்த ரிலேஷனும் இல்லைன்னு சொல்லி கட் ஆஃப் பண்ணி கிளம்பி இருக்கணும். அது ஏன் பாசல? அவர் எதுவுமே அவர் பண்ற தப்பு எதுவுமே யாரும் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இன்னைக்கு உங்க கண்ணுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி எனக்கு வேலை வேணும்னு சொல்லும்போது அந்த பொண்ணை பிக்கப் பண்ணி வடபழனி அந்த திவ்யா கூட வந்தப்போ அதுக்கு நீங்க சப்போர்ட்டா தானே இருந்தீங்க. சப்போர்ட் அந்த முருகன் கிட்ட நீங்க சொன்னீங்களா இது தப்புப்பா இது செய்யக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களா? அவர் எதையும் சொன்னீங்களா? நான் முருகனை பத்தி கேட்கல, உங்களை பத்தி தான் நான் கேட்கறேன். ஏன் சொல்லல? அவரு ஏன் சொல்லல? இவங்க சொன்னாங்க மேடம் இந்த மாதிரி கூட வந்திருக்காங்க. ஏன் சொல்லல? நான் திவ்யா பத்தி பேசல, அந்த பொண்ணை பத்தி பேசுறேன், உங்களை பத்தி மட்டும் தான் பேசுறேன். சொல்லுங்க. முருகன் செய்யறது தவறு. ஒரு ஃப்ரெண்டா நீங்க அவர்கிட்ட அட்வைஸ் பண்ணீங்களா? ஏன் எனக்கு தப்பா எனக்கே தெரியும். உங்களுக்கு தப்பா தெரியலையா? அது வேலை வாங்கி தானே. அது தப்பா தெரியலையா உங்களுக்கு? அது முருகன் எப்படிப்பட்ட ஒரு ஆளுன்னு தெரிஞ்ச பிறகு அவர் வேலை வாங்கி கொடுப்பாரா இல்லையான்னு இந்த விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியும். புரிஞ்சதா? அப்படியே சொன்னாரு. சரிப்பா, நீங்க உண்மையா சொல்ல வேணாம். நீங்க செமையா மாட்டிக்க போறீங்க, அதுக்கு நீங்க ரெடியா இருங்க. சரியா? அதாவது நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் மேடம், முருகன் வீட்டுக்கு போயிருந்தேன். சரி. அவங்க அக்கா வீட்டுக்காரர் இருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா இந்த மாதிரி அவங்க இட்டு போன பொண்ணு வந்து இந்த முருகானத்துக்கோசம் அவங்க வீட்டுக்காரியே வந்து தலையை வச்சு ஐச்சி சாவச்சா சொல்லிட்டு ஊர்லாம் சொல்லிக்கிறாங்க. அவங்ககிட்ட சொல்லி அவனை எப்படியாவது இட்டுன்னு அப்பா வீட்டுக்கு இந்த மாதிரி அந்த பொண்ணு இட்டு வச்சு இருக்கிறான் அப்படி நான்லாம் சொன்னால் எதுக்க மாட்டாருனா அப்படின்னு அவங்க மாமா கிட்ட நான் சொன்னேன். இந்த மாதிரி தான் எனக்கு தெரியும் விஷயம். வேறு வழி மற்றபடி நான் போய் நேரில் பார்த்து கிடையாது. இவ்வளோ தானே தெரியும்? இவ்வளோ மேடம். இப்போ நான் கேட்கும்போது எதுவுமே சொல்லல. இப்போ எப்படி ஒரு உண்மை வழியில் வந்துச்சு? ரெண்டாவது இவர் வீட்டில் இருந்து அவங்க ஒய்ஃப் வீட்டு வந்துச்சு. அது 4 வருஷத்துக்கு போகுது. இறந்துட்டாங்களா? இல்லை. முருகன் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் எங்க? ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்ல இல்லை மேடம், இதான் மேடம் அவங்க ஒய்ஃப். கல்யாணம் அவருக்கு கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகலை. பார்க்குற பொண்ணெல்லாம் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி தான் முருகன் அலைஞ்சிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு பொண்ணு கிடைக்காம போயிடுச்சா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? தெரியல மேடம், அவர் தான் கேட்கணும். இல்லை யூஸ் அண்ட் த்ரோவா அவருக்கு? அவர் பாலிசி
அவர் இல்ல அவரோட லாங்குவேஜ்ல கல்யாணம்னு சொல்றது வித்தின் கோட்ஸ் கல்யாணம்னு சொல்றது பிக்கப் யூஸ் பயன்படுத்துறது தூக்கி போடுறது அதுதானா? என்ன கேட்டால் நான் என்ன மேடம் சொல்கிறேன், அவரை பற்றி தெரிஞ்சுன்னா அவங்க கூட சொல்லிட்டேன். இந்த மாதிரி அவங்க வீட்டாக போனால் அது மாதிரி சொன்னாங்கன்னு சொன்னேன் மேடம். நீங்க சொல்ற மாதிரி நான் ரொம்ப நேர்மையானவன், எனக்கு இந்த விஷயத்தை பத்தி எதுவுமே தெரியாது, அந்த பாயிண்ட்டை வச்சு தான் நான் மறுபடியும் உங்கள்கிட்ட கேட்குறேன். எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி அவங்க வீட்டில் தான் ஓய்வு பட்சமாக இருந்தார். ரெண்டாவது மற்றபடி பொண்ணு எதனா பேசினா ராங் இன்ஃபர்மேஷனு கால் பண்ணி தப்பாக பேசுறது. என் எதிர்ப்பு பேசும்போது தள்ளி போய் நின்று ஃபோன் எடுத்து பேசுவார். இது இடையில இன்னொரு பொண்ணு ஏதோ நீங்கள் நான் ஊர் சொன்னார், ஆவடியான ஊர் சொன்னார் ஒரு பொண்ணு. அப்படி? ஆமாம், பேசினுங்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஃபோன் வந்து இடையில அவங்க ஒய்ஃபும் இவங்க நேற்று சண்டை நடந்தது. யாருக்கு? அது இப்போ இருக்காங்கல்ல ரெண்டு குட்டி, அவங்களுக்கும் முருகனுக்கும் சண்டை நடந்துச்சு. சண்டை நடந்துச்சு. இப்போ ஃபோன் காலில் இந்த மாதிரி பேசுங்கிறாரு. என்னை நான் நம்பி வந்துட்டேன் இவங்க கூட. இப்போ என்னை விட்டுட்டு இப்போ வேற பொண்ணு கூட பேசின்னு சுற்றிக்கின்னு போயிட்டுன்னு வந்துங்கிறாரு. முருகன் போய் சுற்றி வந்துங்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் நைட்டு சண்டை போட்டுன்னு கோச்சிங் போயிட்டாங்க. குட்டி போயிட்டாங்களா? கோச்சிங் போயிட்டாங்க. எங்கே போயிட்டாங்க? இவர் சமாதானம் மாற்றி இட்டுன்னு வந்துட்டார். சரி, நீங்க போய் சமாதானம் பண்ணி எடுத்துட்டு? நான் போல, அவரே தான். முருகன்? ஆமாம், அவரே தான் போயிட்டு. எந்த பொண்ணு கூட தொடர்பு இருந்துச்சு? அதான் மேடம் ஆவடின்னு சொன்னார். பேர் கூட சொன்னார், சுதான்னு சொல்லிட்டு சொன்னார். இது யாரு புது சுதா? அதுதான் மேடம் இவர் ஃபோனில் பேசுங்கிறது. ஹலோ ஹலோ, யாரு? முருகன் வைஃபா? ஆமாம் மேடம். குட்டி, நாங்க ஒரு கேள்விப்பட்டோம், நீங்களும் முருகனுமா சேர்ந்து உங்க வீட்டுக்காரரை கொலை பண்ணிட்டீங்களாமே, தலகாணியை வச்சு அமுக்கி கொலை பண்ணிட்டீங்களாமே? இல்லை மேடம், எங்கள் பசங்க 2 பசங்களை கூட்டின்னு வரேன், விசாரிங்க. பசங்க கிட்ட கேட்க வேணாமா, நீங்க சொல்லுங்க உண்மை என்னன்னு நீங்க சொல்லுங்க. சத்தியமா கிடையாது மேடம். மகேந்திர தெரியுமாமா? மகேந்திர தெரியும் மேடம். சரி, மகேந்தர் தான் இப்ப சொன்னாரு. கிடையாது மேடம், நானும் எங்க மகேந்தர் கிட்ட பேசுறீங்களாமா? மகேந்திர கிட்ட கொடுங்க மேடம். நீங்களும் முருகனுமா சேர்ந்துதான் உங்க வீட்டுக்காரரை கொலை செஞ்சிருக்கீங்க? சத்தியமா கிடையாது மேடம். நான் இவ்வளோ காலமா இருந்து ஒருத்தனால 3 பிள்ளைங்களை வாங்கி வந்துட்டு அப்புறம் தப்பு பண்ணிட்டு வேற ஒருத்தனை இட்டுன்னு வந்து இது மாதிரிலாம் இருப்பேனா மேடம்? உண்மையை சொல்லுங்கம்மா குட்டிமா. இல்லங்க மேடம், சத்தியமா கிடையாது மேடம். இப்போதான் மகேந்தர் சொன்னாரு உண்மை இதுதான் கிடையாது மேடம். மகேந்தர் உண்மை என்னப்பா? ஹலோ, எங்க இருக்கீங்க மகேந்திரா? குட்டியும் முருகனும் சேர்ந்து தானே அவங்க வீட்டுக்காரரை கொலை செஞ்சிருக்காரு. சொல்லுங்க, அவங்க கிட்ட சொல்லுங்க. நீயும் உங்கள் வீட்டுக்காரரும் சேர்ந்து தானே ஃபர்ஸ்ட் வீட்டுக்கார கொலை பண்ணின்னு சொல்லிட்டு சொல்கிறேன், கேட்குறாங்க. யாரா சொந்த? என்னடா அது? உங்கள் வீட்டில் அதாவது முருகனுக்கு அக்கா வீட்டுக்காரு. அதெல்லாம் கிடையாது முருகா மகேந்திரா, எதுவுமே கிடையாது. நான் என்ன சாவச்சின்னு யாரா சொல்றது? அவங்க அதாவது முருகனுக்கு அக்கா வீட்டுக்கார் இருக்காருல்ல, அவர் தான் அந்த மாதிரி சொன்னார். அன்றைக்கி அவங்க வீட்டான போகும்போது அதை தான் சொன்னார். கிடையாது மகேந்திரா. உங்கள் வீட்டுக்காரர் எப்படி இறந்தாரு? எங்க வீட்டுக்காரர் வந்து ஃபுல்லா சருக்கு வச்சுட்டு பட்டு இருந்தார் மேடம். இதான் மேடம் உண்மை, நான் சொல்றது மேடம். தண்ணி வந்து நாக்க வந்த போது தண்ணி கொடுன்னு ஃபர்ஸ்ட்லேயே கட்டாரு. நல்ல நேரம் போச்சு, நான் கொடுத்தேன். அதுக்கப்புறமா நாங்கள் தூங்கிட்டோம். அப்புறமா வெடிக்காலம் ஏந்து எப்பவுமே என்ன முன்னாடி கூப்பிட்டு நாங்களும் ஏந்த பிறகு ஐயோ கை காலெல்லாம் அப்படியே விரச்சி நின்றுச்சு. அப்புறம் ஏந்து பார்த்தா ஐயோ குய்யன் கத்திய வரைக்கும் பின்பக்கமா எங்க மூத்தார் பையன் அவனால போய் கத்தின போது அப்புறமா எல்லாமே உடாந்தது வரைக்கும் இது பண்ணாங்க. இவ்வளவுதான் மேடம் நடந்தது. இது பாருங்கம்மா, இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? உங்க வீட்டுக்காரர் நல்லா குடிச்சு படுத்திருந்தாரு, தூங்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறமா தண்ணி கட்டாரு. தண்ணி நல்ல நேரம் 1 மணி 2 இருக்கும். அன்னைக்கு தண்ணி கட்டாரு, ஏந்து கொடுத்தோம். யாரு கொடுத்தா? நானே கொடுத்தேன் மேடம், தண்ணி கொடுத்தேன் மேடம். அப்ப முருகன் என்ன அங்க வீட்டுல இருந்தாரா இல்ல எங்க இருந்தாரு? அவங்க வீட்டுல இருக்கிறாரு மேடம். அவங்க வீட்டுலதான் இருந்தாரு. அப்படியா? அது எப்படி எங்க வீட்டுல இருப்பாரு? ஒரு 3ஆம் மனுஷன் எங்க வீட்டுல இருப்பாங்களா? ஏன்னா அந்த 3ஆம் மனுஷன் கூட தானே இப்ப நீங்க குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, வாழ்க்கை அவர் கூட தானே இருக்கீங்க. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? ஆமா, நான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம். எப்போ கல்யாணம் பண்ணீங்க? நான் கல்யாணம் பண்ணி 2 வருஷம் ஆகுது. 2 வருஷத்துல புருஷன் இறந்த உடனே முருகன் கூட கல்யாணம் பண்ணிட்டீங்களா? நான் எங்க வீட்டுக்கு தான் மேடம் நான் போனேன். நானு அதுக்கப்புறமா தான் முருகனை கல்யாணம் பண்ணேன். இது பாருங்கம்மா, சுதா யாரு? சுதாமா இது யாரு தெரியாது மேடம். ஏமா போய் சொல்லாதீங்கம்மா. மகேந்தர், யாரு சுதா சொல்லுங்க. அக்கா சொல்ற. நைட்டு சண்டை போடல சுதா கிட்ட மூடுவார் பேசுறாருன்னு. ஆமா, சுதா யாருன்னு கேட்டா தெரியலன்றப்போ. அவ யாரு எங்க சொல்றாங்க கூட தெரியாது எனக்கு. யார் எங்க தெரியல, சுதான்றது யார் தெரியும்? போன்ல பேசுறா தெரியும், வீட்டுல போன்ல பேசுற உங்களுக்கு தெரியுமா தெரியாதா?
தெரிஞ்ச பொண்ணு. ஆனா வந்து அவ எங்க இருக்கிறா ஏதா இருக்கிறான்னு கூட தெரியாது. உன்னை எங்க ஏன்னா எங்கடா போய் ஏமா இப்பதான் நான் கேட்டேன் சுதா. ஒரு நிமிஷமா சுதா யாருன்னு கேட்டப்போ எனக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க. இப்போ மகேந்தர் கேட்ட உடனே போய் சொல்லாதீங்கம்மா, போய் சொல்லாதீங்க. உண்மை என்னன்னு சொல்லுங்க. ஐயோ உங்க வீடு எங்க இருக்காங்க கூட தெரியாது மேடம். மகேந்தர் கேளுங்க, பொண்ணு ஆனா பேசுங்க. அக்கா என்னடா இப்போ எங்கறேன் கேட்குறேன். உங்களுக்கு சுதா ஃபஸ்ட்டு கேட்டால் தெரியாதுண்ணே, இப்போ கேட்டால் தெரியும்னு சொல்கிறேன். திருப்பி எங்கறேன் கேட்டேன்னு சொல்ல. அது எந்த ஊர் என்ன? அவ எந்த ஊரும் கூட தெரியாது. அவ எந்த ஊரும் கூட தெரியாது. எனக்கு என்னடா சரி எந்த ஊர் தெரியும்? சுதா யாருன்னு தெரியாது உங்களுக்கு? சுதா யாருன்னு தெரியும்டா. ஆனா எங்க வீட்டுக்கு ஒரே நாள் மட்டும்தான் வந்துக்குது அந்த பொண்ணு. அவள்தான் அதோட நான் பாக்கலடா. உங்கள் வீட்டுக்கே வந்துக்குதா? நான் அங்க இருந்து சொல்ல ஒரே நாள் மட்டும்தான் வந்துக்குது. ஏமா இந்த விஷயம் எங்களுக்கு தெரியவே செய்யாது. சுதா வீட்டுக்கு வந்திருக்கான்னு இந்த விஷயமே எங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்க சொல்லி தான் தெரிய வந்துருச்சு. மேடம் இங்க கிடையாது மேடம். பாருங்கம்மா, சில உண்மைகள் நீங்களே தெரியாம சொல்லிட்டே வரீங்க. ஐயோ நான் சில உண்மையை நான் எதையுமே சொல்ல ஐயோ இல்லம்மா, ஐயோ ஐயோ எல்லாம் இல்ல. சுதா யாருன்னு கேட்டப்ப எனக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க. இப்போ சுதா எங்க வீட்டுக்கு வந்திருக்கான்னு சொல்றீங்க. இதே கலாவ தெரியுமா? கலா கலாலாம் தெரியாது மேடம். சத்தியமா என் பிள்ளைங்க ஒரு திவ்யா 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 தெரியும். அந்த டில்லியுடைய ஒய்ஃப்னு தெரியும். டில்லியோட வைஃப் அப்புறமாதாமா? அதுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்காரர் அந்த பொண்ணு கூட என்ன செஞ்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? மேடம் அந்த பொண்ணை நான் இது வரைக்கும் பார்த்தது கொடுக்காது மேடம். கேளு அவனை. நீங்க பார்க்க வேணாமா? நீங்க பார்க்க வேணாம். முருகன் நல்லா பாத்துட்டாரு. அதான் எனக்கு தெரியாது மேடம். அவங்க எல்லாம் யாரு? அதுதான் நான் சொல்ல வரேன். எந்த முருகனை நீங்க நம்பி வந்திருக்கீங்களோ நீங்க மட்டும் இல்லம்மா, அவர் வாழ்க்கையில நிறைய பேர் இருக்காங்க. சோ உங்க புருஷன் உத்தம புத்திரன் எல்லாம் இல்ல, புரிஞ்சுதா? சரி மேடம். அவ எல்லா வாழ்க்கையிலயும் எல்லா பொங்கல் வாழ்க்கையிலும் நல்லா விளையாடி இருக்காரு. அவர் மட்டும் இல்ல, அது ஒரு பெரிய குரூப்பே சுத்திட்டு இருக்கு. நீங்க இதெல்லாம் சொல்றீங்களா? இதெல்லாம் கூட உண்மையா இருக்கலாம் மேடம். ஆனா இது வந்து என் வாழ்க்கையில இருந்தது வந்து அதெல்லாம் பொய் மேடம். ஓ அது மாதிரி பண்ணுவாரா நிறைய? அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுமா? ஐயோ என்ன ஐயோ? நீங்க சொன்னதாம்மா நான் சொல்லிட்டு இருக்கேன். மேடம் நான் உங்களால எப்படி யார வந்து பேச முடியுமா? சரிம்மா ஒரு நிமிஷம். திவ்யா யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல? திவ்யா நான் இது வரைக்கும் சத்தியமா பார்த்தது கூட கிடையாது. பார்க்க வேணாமா? பார்க்க வேணாம், பேசுனா போதும். திவ்யா பேசுங்கம்மா. அக்கா சொல்லு திவ்யா. அவர் என்கிட்ட சொன்னாரு இந்த மாதிரின்ட்டு. என்ன சொன்னாரு? இந்த மாதிரி நானும் என் ஒய்ஃபும் வந்து கொலை பண்ணியிருக்கோன்ட்டு உங்க புருஷனை. நானும் முருகானந்தமா தலகாணி வச்சு அமுக்கி சாவடிச்சிருக்கேன்னு சொன்னாரு. அவர் தான் என்கிட்ட. எப்படி உண்மையா நடக்காத உண்மையை வந்து இது உண்மை சொன்னாரு. என் வீட்டுக்காரன் சொன்னாரு, முருகன் தான் சொன்னாரு. வாய மூடுங்க. யாரை பார்த்து என்ன பேசுறீங்க? என்ன வார்த்தை யூஸ் பண்ணீங்க? மேடம் சாரி தான் ஒரு நிமிஷங்க. இன்னைக்கு இந்த பட்டம் அந்த பொண்ணுக்கு நீங்க குடுக்குறீங்கன்னா அதுக்கு காரணக்காரன் உங்க புருஷன் தான். சட்டத்துக்கு முன்னாடி நீங்க பதில் சொல்லி ஆகணும். குட்டி தயாரா இருங்க. வணக்கம் முருகன். ஆமாம் மேடம். இப்போ நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைல மாட்டிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது மேடம். தெரியாதா? இப்போ எதுக்காக இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது இவங்க பிரச்சனை, இவங்க கல்யாணம் பண்ணி வச்சு கேட்டாங்க. யார் பிரச்சனை? திவ்யா. யாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க? டில்லி என்ற டில்லி யாரு? எங்க ஊர் பக்கத்துல இருக்காங்க. பக்கத்துல இருக்கிறவர் உங்க ஃப்ரெண்டு? ஆமா ஃப்ரெண்டு. இது பாருங்க முருகன், மறுபடியும் சொல்றேன். நிறைய பொங்கலை நீங்க ஏமாத்திருக்கீங்க. நிறைய பொங்கலோட வாழ்க்கையில நீங்க விளையாடி இருக்கீங்க மேடம். நிறைய பெண்களோட வாழ்க்கையில நீங்க விளையாடி இருக்கீங்க. இது உண்மை. இதுதான் உண்மை. அப்படிலாம் எதுவும் கிடையாது மேடம். அது மட்டும் இல்ல, ஒரு கொலையில வேற மாட்டிருக்கீங்க மேடம். அப்படிலாம் கிடையாது. நீங்க கொலை செய்யல? அதாவது அது போல இருந்தாங்க மேடம். அவ்வளவு தைரியமா யார் மேடம்? உண்மை என்ன சொல்லுங்க முருகன். அதாவது நான் ரெண்டு குற்றம் நான் சொன்னது. ஒண்ணு கொலை, ரெண்டாவது நிறைய பெண்களோட வாழ்க்கைய கூட நீங்க விளையாடி இருக்கீங்க, தப்பா நடந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து அந்த பொண்ணை நல்லா யூஸ் பண்றீங்க, டார்ச்சர் பண்றீங்க. இன்னைக்கும் இந்த பையனை இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? எதுக்காக இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க? மேடம் ஃபர்ஸ்ட் முதல்ல இந்த பொண்ணை நீங்க தான் லவ் பண்றீங்கன்னு சொல்லி காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் இந்த பொண்ணு கூட தப்பா நடந்து, அதுக்கப்புறம் டெல்லியை நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி டெல்லியே நீங்களும் இந்த பொண்ணையும் கூட்டிட்டு போய் 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி
4 பேருமா சேர்ந்து இந்த பொண்ணை நல்லா யூஸ் பண்ண பிறகு டெல்லிக்கு இது பாருங்க முருகன், அதுக்கு பனிஷ்மெண்ட் என்னன்னு தெரியும்ல, தண்டனை என்னன்னு தெரியும்ல. அதாவது நம்ம சட்டபுரம் அதெல்லாம் தெரியாது மேடம். இவர் உங்களுக்கு கூட அன்னைக்கு காட்டுக்கு கூட்டிட்டு போய் என்ன செஞ்சாருன்னு அது தெளிவா சொல்லு. நீ இவர் என்ன பண்ணாரு சொல்லு. நீ என்னை கூட்டிட்டு போயிட்டு 4 பேர் கூட சேர்ந்து என்னை ட்ரெஸ்லாம் ஊற்றி என்னை எங்கம்மா பண்ண? அரக்கோணத்துல அந்த உள்ள காட்டுக்குள்ள 4 பேர் அதுவும். ஆமா சொல்றது மேடம். அதாவது அரக்கோணம் அதெல்லாம் கிடையாது. நீ போய் பேசுற, நீ போய் நல்லா பேசுற. அரக்கோணம் எனக்கு தெரியும், அந்த இடம் எனக்கு தெரியும். நீ போய் பேசுற. 4 பேர் நான் கூட்டு வந்தேன். ஆமா நீ போய் பேசுற மேடம். அரக்கோணம் இப்போதான் நாங்க டெல்லிட்ட பேசியிருக்கோம், கூட்டிட்டு பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கூப்பிட்டு. அதுக்குல மேடம் அரக்கோணம் வந்து உண்மைதான் மேடம். ஆனா 4 பேர்லாம் இதெல்லாம் கிடையாது. நீ போய் பேசுற. 2 பேரா? போய் பேசுற. 2 பேரா? 2 பேர்லாம் கிடையாது. நானே இல்ல நீங்க மட்டுமா? நான் மட்டும் தான் மேடம். தப்பு பண்ணிருக்கீங்க. ஆமா மேடம் பண்ணேன். ஏன் தப்பு பண்ணீங்க மேடம்? இவங்க ஃபர்ஸ்ட் என்கிட்ட போன்ல பேச சொல்லி காசு கேட்டிருந்தாங்க மேடம். நான் உன்கிட்ட காசு கேட்கவே இல்ல. போய் பேசுற. இருந்தது சொல்லிடுறேன் நான். சொல்லு. அதாவது ஃபர்ஸ்ட் மீட் பண்ண சொல்ல போன்ல பேச சொல்ல காசு கேட்டேன். நான் உன்கிட்ட சத்தியமா நான் காசு கேட்கல. ஃபர்ஸ்ட் எங்க மீட் பண்ணீங்க? போன்ல தான் மேடம். போய் பேச 80 உங்க ஃபோன் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? மேடம் நான் பசங்க கிட்ட தான் மேடம் வாங்கினேன். அந்த நம்பர் பசங்க கிட்ட தான் மேடம் வாங்கினேன். எந்த பசங்க கிட்ட? எங்க ஊர் பசங்க தான் மேடம். அது எப்படிங்க? எதுக்காக வாங்குனீங்க மேடம்? இவங்க அதாவது இந்த பொண்ணு நம்பர் எதுக்காக ஊர்ல பசங்க கிட்ட இருந்து நீங்க வாங்குனீங்க? தவறான பெண்ணு தெரிஞ்சுதான் மேடம். தவறான அப்ப நான் தப்பான அவ தவறான பொண்ணுன்னு சொல்லி நீங்க வாங்குனீங்களா? இவங்க நம்பர் ஆல்ரெடி நிறைய பேர் இல்ல தவறான பொண்ணுன்னா யார் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தது? பசங்க தான் மேடம். என்ன சொன்னாங்க? இந்த மாதிரி கால் பண்ணா ஒரு நம்பரை கால் பண்ணா அந்த பொண்ணு வரும்னு சொல்லி உங்களுக்கு மெசேஜ் கொடுத்தாங்களா? சோ நம்பர் வாங்குனீங்களா? ஆமா மேடம். அந்த மாதிரி இந்த மாதிரி பிக்கப் பண்றதா உங்க வேலையா? ஏன் இதுதான் உங்க வேலையா கேக்குறேன். ஏன் முருகன்? ஊர்ல சொன்னாங்க இந்த பொண்ணு தப்பான பொண்ணுன்னு சொல்லி இது மாதிரி தப்பான பொண்ணோட நம்பர்லாம் எடுத்து நீங்க ஃபோன் பண்ணி தப்பான விஷயங்கள்லாம் செய்வீங்களா? உண்மை என்னன்னா நீங்களே ஒத்துக்கங்க. சரிங்க மேடம். அது போல இவங்க அது மாதிரி மீட் பண்ண மேடம் ஃபோன் காலில். அதுக்கப்புறமா இவங்களை பார்த்தேன். வீட்டுக்கெலாம் கூப்பிட்டு போனாங்க. வாடகை வீடு இருந்தது இவங்களுது. அந்த ஹவுஸ் ஓனரோட திட்டின்னு கொட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த மறுநாள் என்ன பண்ணேன், சரி நான் எங்கள் வீட்டில் கேட்டுக்கிட்டு சொல்கிறேன்ட்டு அவங்கள விட்டுட்டு போயிட்டேன். என்ன கேட்டுட்டு சொல்கிறேன்? எங்கள் வீட்டில் கேட்டு இந்த மாதிரி லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், நான் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னாங்க. தவறாக நடந்து தான் மேடம் நான் வந்து நான் நீங்கள் தான் சொன்னீங்க இந்த பொண்ணு தப்பான பொண்ணுன்னு சொன்னீங்க. அதுதான் மேடம் கால் பண்ணி தான் மேடம் நான் நேரில் போய் பேசினேன் இவங்ககிட்ட. இவங்க ஆவடிக்கு வாங்கினாங்க. ஃபோன் காலில் தான் மேடம் ஃபர்ஸ்ட் நான் அறிமுகம் ஆகினேன். பாருங்க அது 2வது தடவை. ஃபர்ஸ்ட் மேடம் அதாவது 2வது தடவை நீங்கள் சந்திச்சப்போ தான் நீங்களும் டெல்லியுமா ஆவடிக்கு போனீங்க. ஃபர்ஸ்ட் நான் தான் மேடம் இவங்களும் சந்திச்சேன். நான் டெல்லி வந்து அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டு தான் வந்தேன். சரி நீங்கள் சந்திச்ச பிறகு ஆவடிக்கு கூப்பிட்டாங்க இவங்க. அது வரைக்கும் ஆவடிக்கு வந்தேன். இவங்க வீட்டுலாம் காட்டினாங்க. காட்டிட்டு இந்த மாதிரி எங்கள் தம்பி பற்றி எல்லாம் சொன்னாங்க. சரி நான் தவறாக நினச்சிது. அப்புறம் என்ன பண்ணேன், சரி ரைட்டு என்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு கேட்டாங்க. சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னேன். அதுக்கப்புறமா தவறானது உண்மைதான் மேடம் இவங்ககிட்ட. நான் எப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க? உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? அந்த எது தப்பு தான் மேடம். எது தப்பு தான் மேடம். கல்யாணம் ஆன பிறகு மறுபடியும் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்க டிக்ஷனரியில கல்யாணத்துக்கு என்னங்க அர்த்தம்? யூஸ் அண்ட் த்ரோவா? இல்ல பயன்படுத்தி இந்த பொண்ணை வேற யாரையா கல்யாணம் பண்ணி வைக்கிறதா? இதுதான் உங்க பொழப்பா? ஏன் முருகன்? ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு தப்பான பொண்ணுன்னு தெரிஞ்சுதான் நீங்க ஃபோன் பண்ணிருக்கீங்க. தப்பான பொண்ணுன்னு சொல்லி தான் நீங்க சந்திச்சிருக்கீங்க. அந்த பொண்ணு நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்ன உடனே நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீங்க சொல்றீங்க. ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதாவது இவங்க தான் மேடம் என்ன கம்பல் பண்ணாங்க. அந்த பொண்ணு 1000 பேர் கம்பல் பண்ணுவாங்க அதுக்காக. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டு மேடம் மறுபடியும் ஃபோன் காலில் பேசினாங்க, கொண்டாங்க, தொடர்பு பண்ணாங்க. சரி வான்ட்டு நான் கூப்பிட்டேன். அதான் அரக்கோணம் கூப்பிட்டு போனதால் உண்மை மேடம். கூப்பிட்டு போனால் மறுபடியும் இவங்களை நெக்ஸ்ட் டைம் கூப்பிடும்போது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டீங்க? ட்ரிங்க்ஸில் இல்லை மேடம். ட்ரிங்க்ஸ்லாம் அந்த டைம் சாப்பிட்றதுக்கு டைம் மேடம். இவங்கள மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் வர வச்சு டெல்லி வந்து அவங்க ஒய்ஃபு வந்து போயிட்டாங்க அவனை விட்டு. அதாவது அவங்க வீட்டில் ரொம்ப நாள் சண்டை போட்டுருந்தான் எனக்கு கல்யாணம் பண்ணிங்க அப்படின்ட்டு. சரி நான் என்ன பண்ணேன், திவ்யா வர வச்சு அவன் டெல்லியும் வர வச்சு. நீங்கள் தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் எப்படி டெல்லி வந்தாங்க? அதான் மேடம் அதான் அவனையும் வர வச்சு இவனையும் வர வச்சு உண்மையை நான் இருக்கிறது இந்த திவ்யா கிட்ட சொன்னேன். நான் என்ன சொன்னீங்க? அதாவது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கு எதுக்கு டெல்லி வேணும் உண்மை சொல்றதுக்கு? அதாவது எதுக்கு டெல்லி வேணுங்க? தப்பு செய்யறது டெல்லி இருக்கு இல்லையா மேடம்? தனிப்பட்ட முறையில தான் தப்பு செஞ்சீங்க. ஆமாம் மேடம். அப்போ உண்மையை சொல்லியிருக்கலாமே.
அதாவது நான் உன்னை ஜஸ்ட் பயன்தான் படுத்துறேன், நான்லாம் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறதில்லன்னு சொல்லியிருக்கலாமே. சொல்லிட்டேன் மேடம். அவன் வந்து டெல்லி கூப்பிட்டு வச்சு நான் என்ன பண்ணேன், இவன் உனக்கு பண்ணிக்கிறேன்றான், தெரிஞ்சே பண்ணிக்கிறேன்றான் அப்படின்னேன். சரி நீ என்ன பேசுனேன், அவன் கடை சரி வச்சிருப்பானா, பத்திரமா பார்த்துப்பானா அப்படின்னு. சோ கல்யாணம் பண்ணி வச்சீங்க. ஆமா, சரி, இவங்க ஒரு விஷயம் சொல்லுங்க. 2 பேரும் பேசணும் மேடம். 2 பேரும் பேசினாங்க. எவ்வளவு பெண்களுக்கு இது மாதிரி நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க? இது மட்டும்தான் மேடம். போய் சொல்லாதீங்க. சத்தியமா என் மேலானியா யாரு? சுதா. சுதா யாரு? சுதா. சுதா. சுதா யாரு? சுதா அவங்களுக்கு தெரியும் மேடம். யார் அது கேக்குறேன். எப்படி தெரியும்? அதுவும் பழக்கம் தான் மேடம். அதுவும் பழக்கம். எப்படி பழக்கம்? இதே மாதிரி ஃபோன். இப்பதான் நீங்க சொன்னீங்க இந்த ஒரு பொண்ணு மட்டும் தான் எனக்கு தெரியும், வேற யாரும் தெரியாதுன்னு சொன்னீங்க. சுதா அது இல்ல, அது மாதிரி கல்யாணம் பண்ணி அது மாதிரிலாம் வைக்கல மேடம். இந்த பையன் யாரு? இவர் எங்க வீட்ல இருந்தார் மேடம். என்ன பேரு? மகேந்திரன். மகேந்திரன். உங்களுக்கும் இவருக்கு என்ன பழக்கம்? அதாவது சின்ன பையன்லேருந்தே தெரியும் அவனை. சின்ன பையன்ல இருந்தா? இவன் இல்லைன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு தெரியும் மேடம். அவ்வளோதான். என்னப்பா சொல்றீங்க? 4 வருஷமா மேடம் பையன். சின்ன பையன்ல இருந்து தெரியும்னு சொல்றாரு. அவர் சொல்றது மாதிரி எனக்கு சின்ன பையன் சொல்றாரு. சின்ன பையன்லன்னா குழந்தைங்களே தெரியும் சொல்ல மேடம். அவரு தெரியல, ரொம்ப நீங்க சின்ன பேசாதீங்க மேடம். மகேந்தர், இனிமே நீங்க பேசக்கூடாது, நீங்க மட்டும் தான் பேசுவீங்க. சொல்லுங்க மேடம். மகேந்திரன் மேல என்ன கேஸ் இருக்கு? மகேந்திரன் மேலே அவங்க ஊரில் சீட்டு எடுத்திருக்கான். சீட்டு அதோட ஒரு வண்டி சும்மா ஒன்று வாங்கி அது ஃபெயிலியர் பண்ணிட்டான். ஃபெயிலியர் பண்ணிட்டான்னா? இன்னொரு இடத்துல வாங்கி அடமானம் போட்டு அதை விட்டுட்டான் அந்த வண்டியை. அவங்களுக்கு காசு கட்ட வேண்டியது இருக்குது. காசு கொடுக்கல. பாதி சீட்டிங் ஏமாத்திருக்காரு. ஏமாத்தில ரீசனாக தான் வாங்கிட்டு அந்த பைசா கட்ட முடியாத விட்டுட்டான். அதோட சீட்டு காசு அங்கங்கே 6,000 கொஞ்சம் கொஞ்சமாக நிற்கிது. அப்படி ஒரு மொத்தமாக பார்த்தா ஒரு 3 லட்சம் 4 லட்ச ரூபாய்க்கு கடன் இருக்குது அவனுக்கு. அதுக்கப்புறம் நான் பண்ண அங்கே இருக்க முடியல. சரின்ட்டு என்கிட்ட உதவி கேட்டான். நான் இந்த மாதிரி பிரச்சனை நான் உங்கள்கிட்ட இருக்கிறேண்ணா அப்படின்னா, சரி இருந்துக்கிடா அப்படின்னு. நான் யாராவது என்ன கேட்டாங்கன்னா, நீ ஃபேஸ் பண்ணிப்பா வீட்டிலேருந்து. நான் எங்கள் வீட்டிலே இருந்தாப்பில்ல. அப்புறம் இருந்தால் அதுக்கப்புறமா ஒருத்தர் தெரிய வந்தது. வீட்டில் என்னை கேட்க ஆரம்பித்தார், மையா காசு கொடுப்பா அப்படின்ட்டு. இல்லைன்னா அப்புறமா நீ இருக்கிறது சொல்கிறேன் நான். அப்புறமா எல்லோரும் பிரச்சனை பண்ண வேண்டும். அதுக்கப்புறமா டெல்லி வீட்டில் இருந்து போயிட்டு கொஞ்ச நாள் விட்டேன். கொஞ்ச நாள் அங்கே அந்த அம்மா வரத்துக்கு முன்னாடி இருந்தான். அதாவது ஃபஸ்ட்டு இவங்களை பிரச்சனை பண்ணி அங்கேருந்து அனுப்பிச்சிட்டு நான் அவங்க கன்சீவ் இருக்கும்போது என்ன பண்ணேன், சரின்ட்டு அப்போயே அவங்க இடத்துலேயே ஊர் சொன்னதை வச்சு கேட்டேன், இது யாருமா ஒரு நிமிஷம், நீங்க தான் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. ஆமாம் மேடம். இப்போ ஏன் மறுபடியும் அந்த பொண்ணோட வாழ்க்கையில நீங்களே பிரச்சனை? கல்யாணம் பண்ணி வச்சு 3 மாதத்துல வயிறு பெருசாகிடுச்சு மேடம். உங்களுக்கு அது அந்த ஊர்காலங்க எல்லாருமே தெரியும். எது 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 இவங்களுக்கு கல்யாணம் ஒரு பண்ணி நிமிஷங்க, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க தானே தொடர்புல இருந்தீங்க? நான் அதாவது ஒரு 2 மாதம் தான் மேடம் இருக்கும். ஆமா, 3 மாசம் தானே கரெக்டா தானே இருக்கு. கால்குலேஷன் பார்த்தோம் கரெக்டா தானே இருக்கு. அதுக்கு இல்லை மேடம், நான் அப்பயே இவங்ககிட்ட கேட்டேன் நான். ஏங்க இந்த பொண்ணும் அவங்க அம்மாவும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து திரும்பி வரும்போது எல்லாருக்கும் முன்னாடியே ஊருக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு இந்த பொண்ணு தப்பான பொண்ணுன்னு சொல்லி. அதுக்கு இல்லை மேடம், அந்த பையனுக்கு என்னன்னாக்கா எதுவுமே தெரியாது. அவன் இது சொல்றதே கேட்கறான். அவன் நான் எங்கன்னா ஆவடி காஞ்சிபுரம் அப்படின்னா நிறைய இடத்துல கூட்டு போறாங்க. ஆமா, கூட்டு தான். ஒரு புருஷனா கூட்டு தான் போவாங்க. நீ கல்யாணம் பண்ணி வச்ச, அப்ப ஏன் கல்யாணம் பண்ணி வச்ச? அதுக்கு அவங்க வீட்டுல என்னன்னாக்கா பயப்படுறாங்க. அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாம். ஏன்பா எந்த ஊருன்னா எதுவும் ஃபுல்லு எனக்கும் தெரியாத டீட்டெயில் எதுவுமே. அப்ப எப்படி இங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்க? எந்த டீட்டெயில் உங்களுக்கு தெரியல, எதுக்காக டெல்லி கல்யாணம் பண்ணி வச்சீங்க? மனிதாபிமான அடிப்படையில் தான். நீங்க என்ன சோஷியல் ஆர்கனைசேஷனா? இல்ல கேக்குறேன், இது மாதிரி எவ்வளோ பசங்களை நீங்க பாக்குறீங்க, எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, இல்ல சமுதாயத்துக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க ரீல் விட்டீங்கன்னா நாங்க அதெல்லாம் நம்பணுமா? ரீல் உண்மை மேடம். ஏங்க நீங்க சொல்றது நீங்களே ஒண்ணு சொல்றீங்க, அதுக்கப்புறம் நீங்களே தப்பா சொல்றீங்க. அதுக்கு அவங்க தான் மேடம் நான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க சார்பாக நீங்க பேச வேணாம், நீங்க உங்களை பத்தி மட்டும் பேசினா போதும். சரி மேடம். புரிஞ்சுதா? அந்த பொண்ணு தப்பான பொண்ணுன்னு தெரியும், உங்க ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு, மறுபடியும் உங்க இன்னொருத்தர பையன் அவன் ஆசிட்டஸ் ஒரு சிக்கல்ல மாட்டிருக்கான். மறுபடியும் இந்த பொண்ணோட வாழ்க்கையில அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க. ஒரு நிமிஷம் மேடம், இவரா தான் கேட்டாரு. அது நம்ம மறுபடியும் போய் பிரச்சனை பண்ணி அந்த குழந்தை எங்க அம்மான்னு கேட்டாரு. 2வது முறையா எனக்கு தெரியாம வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரச்சனை பண்ணி 2வது முறை அவங்க கிட்ட அவன்கிட்ட ஃபோனில் பேசின்னு வந்துட்டாங்க வீட்டுக்கு. இவங்க திவ்யாவும் இவங்க அம்மாவும் டெல்லி வீட்டுக்கு 2வது அந்த குழந்தை பெற்றுக்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வந்திருக்காங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், மறுபடியும் தெரிஞ்சு பிரச்சனை பண்ணேன், ஏன் எதுக்கு வந்தீங்க அப்படின்ட்டு. சரி அந்த குழந்தை போகிறது, அந்த குழந்தை எங்கே அப்படின்னு கேட்டேன். அந்த குழந்தையோட ஒரு நிமிஷம் முருகன் டெல்லி ஃபோனில் இருக்காரு. ஹலோ முருகன் என்னடா? இப்போ அதை திவ்யா அவங்க வீட்டுக்கு பிரச்சனை பண்ண பார்த்தியா? டேய் என்ன சொல்கிறேம்மா நீ? திவ்யா இவனுக்கு மகேந்திரன் கட்ட சொன்னியாம்மா? அது மகேந்திரனே கேட்டாட்டா. அதை
மகேந்திர நீ கேட்டுக்க மாட்டேன், நீ தான் கேட்டு சொன்னியா பிரச்சனை பண்ணி ஃபோன் பண்ணி எங்களை சொல்லிடுது எங்களை ஐது பொண்ணு பண்ணல, அவங்களுக்கு பண்ணலப்பா நானு. நீ பண்ணதுப்பா, ஆனால் தேவையில்ல அவங்களுக்கு நான் பண்ணி வைக்கல நானு. அதாவது வந்து இப்போ உங்க கூட தான் வாழ போறேன்றாங்க அவங்க. அதுதான் நீ என்ன சொல்ற? நான் பொண்ணு தான் நான் இட்டு இப்போ நான் சொல்லி எங்க ஃபோன் பண்ணி காலையில் சொல்லிட்டு வந்து மாமா இட்டு முறை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நான் இட்டு போறேன். டெல்லி அந்த கொலை விஷயம் என்னப்பா? ஏடா டில்லி, நானும் எங்கள் ஒய்ஃபும் இதை கொலை பண்ணதை சொன்னியம்மாடா, நீ எப்படா அது? அவன் கேட்டாங்க பல மேட்ரு எப்படி போய் அந்த பை மேட்ரு சொன்னாங்க. சரி திடீர்னு வந்து நீ போய் அந்த பொண்ணா கூட போயிட்டு பிரச்சனை பண்ற என்ன தேவையில்ல அதெல்லாம் பண்றடி இம்பரும் வந்து நான் எங்க இருக்கிறேன், நீ என்னடா பண்றடி? அதாவது உனக்கு அதை பத்தி என்ன தெரியுமாடா உனக்கு? அதை பத்தி டெல்லி நீங்க சொன்னது உண்மைதானே? உண்மைங்க. சரி உண்மைங்க. உண்மைதான். ஆமா. எப்படி தெரியும் கேளுங்க மேடம். எப்படி தெரியும்? நீங்களே கேளுங்க. உங்க ஃப்ரெண்டு தானே டெல்லி? அதுக்குல மேடம் உங்க ஃப்ரெண்டு தான் உங்களை பத்தி சொல்றாரு. ஃப்ரெண்ட் ரொம்ப க்ளோஸ் பண்ற கிடையாது மேடம். டெல்லி இது பாருங்க, இன்னைக்கு இந்த மகேந்திர கூட்டிட்டு வந்து உங்க வைஃப் அதாவது திவ்யாவை இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இவங்க 2 பேரும் செட்டப் பண்ணி வந்திருக்காரு. ஆமா, மகேந்திரம் இருக்காரு, முருகன் இருக்காரு. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாம உங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்றாரு, ஆனா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாம மகேந்திர கூட்டிட்டு வந்து வடபழனி கோவில்ல கல்யாணம் பண்ணிக்க தான் கூட்டிட்டு வந்திருக்காரு. என்னடா சொல்லுண்ணா? என்ன பொண்ணு தீவ பொண்ணு கல்யாணம் பண்ணி நீ பண்ண சொல்லி நீ தான் சொல்றேம்மா இல்லை அந்த பொண்ணு சொல்றேம்மா? கல்யாணம் பண்ணி அவர்லாம் சொல்ல. டேய் பிரச்சனை பண்ணா அந்த ஒண்ணு பண்ணிட்டு அதிகமா வளர்த்துரு வந்து பிரச்சனை பண்ணா ஏதோ சால்வ் பண்ணி விட்டான். முருகன் பையன் பேச்சு கேட்கணும். நீ உங்க வேலைக்கு நீ போ, அவன் வேலைக்கு நீ போட்டோம். என்ன வேலை வச்சு என் வீட்டு 4 மாசம் சாப்பிட்டது இதெல்லாம் பிரச்சனைக்கு ரொம்ப ஓவர் ஆயிடும். நான் வளர்த்துல இருந்து ஆள் எடுத்துன்னு வருவான். உங்களுக்கு பண்ற முருகன் பேச்சு கேட்காத உங்க வேலை கூட்டு கிளம்பு. என்ன என் வேலையை தானே நான் பார்த்துனுக்கிறேன். நான் இப்போ என்ன பத்தி தெரியல உனக்கு. ஏன் பின்னாடி சொல்றது ஐது சொல்றேன் டிஏ பொண்ணு இப்போ மகேந்திர கட்ட போறாங்க, கட்டி முருகன் கட்டி வைக்க போறாங்க. ஆனா பண்ணீங்க 2 பேரும் அண்டாவது வந்து கொளுத்துணும். சத்தியமா சொன்னேன். டேய் பிச்சு எனக்கு தெரியுது உனக்கு. நம்ம ஒரு பொண்ணை வாக்கி கட்டு கிடக்கூடாது. நான் கல்யாணம் பண்ண 4 மாசம் இருந்து அந்த பொண்ணை வாழ்ந்தேன். என்ன அது மேல முருகன் பேச்சு கேட்டுனா நீ பழைக்க மாட்டேன். நான் கல்யாணம் பண்ண சொல்றது கேள்றா. டில்லி சொல்லுங்க. உங்களுக்கும் திவ்யாக்கும் கல்யாணம் ஆன அந்த நாள் நீங்களும் முருகனும் 2 ஃப்ரெண்ட்ஸுமா சேர்ந்து திவ்யா கூட தப்பா நடந்தீங்களா கல்யாணத்துக்கு முன்னாடி? இந்த மேட்ரு வந்து மேடம் இது தப்பா நான் நினைக்கல. இவன் வந்து பார்த்து முருகன் தான் கல்யாணம் பண்ணி வச்சான் கோயில்ல. இது பாருங்க டில்லி நான் சொல்றது கல்யாணத்து விஷயம் இல்லைங்க. கல்யாணத்துக்கு முந்தி நீங்களும் இது பாருங்க டெல்லி, நீங்களும் முருகனும் 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்து திவ்யா கூட தப்பா நடந்தீங்களா இல்லையா அது மட்டும் சொல்லுங்க. இல்ல அதெல்லாம் கிடையாது. நீ போய் சொல்ற டில்லி. இல்ல மேடம் சொல்லுங்கம்மா. ஒரு நிமிஷம் டில்லி. திவ்யா பேசுறா. திவ்யா இங்கதான் இருக்கா. ஆமா திவ்யா பேசுறேன். டில்லி நீயும் முருகன் தான் வந்து நீங்க வந்து என்ன கூட்டு போய் பண்ணீங்களா இல்லையா? முருகன் பேசி கேட்க போறியா என் பேசி கேட்க போறியா? நீ சொன்னிய நீ 2 பேரும் 4 பேரும் அங்க வச்சுட்டு போய் ரேப் பண்ணீங்களா இல்லையா அது சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஹலோ அது போல் நான் இன்னும் பண்ணல மேடம். நான் அதாவது இவ்வளோ சொல்கிறேன், அது பண்ணேன்னு சொல்லி சொல்லுவான். அது போல் தப்பு பண்ணியிருந்தால் அதாவது என் குடும்ப விஷயம் கூட அவனுக்கு ஃபுல்லாகவே தெரியாது அவனுக்கு. இது பாருங்க முருகன். சொல்லுங்க மேடம். நீங்கள் செய்கிற வேலை ரொம்ப தப்பான வேலை, புரிஞ்சுதா? நான் பண்ணது ஒரே தப்பு இதுதான் மேடம். நீங்கள் செஞ்சது இந்த ஒரு பொண்ணு மட்டும் இல்லைங்க, பெரிய லிஸ்டே இருக்கு. இது மட்டும் இல்லை, அவரை வேற கொலை செஞ்சு இன்னைக்கு அந்த பொண்ணு, அது மட்டும் இல்ல இன்னைக்கு காலையில ஒரு பொண்ணுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி அந்த பொண்ணு வண்டியில வரும்போது வீடியோ வேற எடுத்தீங்களே, அது என்னது? ஒரு நிமிஷம் மேடம், அதையும் சொல்றேன் பேரு மேடம். அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணுக்கு வேற உங்க யாரையோ தெரிஞ்சவங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வேற சொல்லியிருக்கீங்க. அது என்ன மேடம்? நைட்டு இவங்க ஃபோன் பண்ணாங்க மேடம். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு சர்ச்சாண்ட அழுதுட்டு இருந்தாங்க ஒரு பெண்ணு. அவங்க கேட்டாக்க ஒரு லவ் பண்ணி வந்துட்டாங்களாம், விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ ரொம்ப வயதுட்டுருக்காங்க, ஆனால் ஹாஸ்டலில் வந்து இருக்காங்க. 2 நாள் மட்டும் தான் அவங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க அவங்கள.
என்ன பண்ணுறது என்ன செய்யணுன்னு நான் நைட் என்ன பண்ணேன், என்கிட்ட அம்மா சொல்கிறேன், என்னம்மா நான் என்னம்மா பண்ண முடியும், சரி அவங்களுக்கு வேறு என்னம்மா உதவி வேணும் அப்படின்னு. இவங்க அதை பற்றி கேட்கும்போது என்னடா சரி வேறு என்ன வேலை என்ன ஏற்பாடு பண்ணி கொடுக்கணுமா, இல்லை வேறு என்ன ஹாஸ்டல் தெரிஞ்சவங்க எதனா இல்லத்தில் என்ன சேர்த்து விடணுமா அப்படின்னு. அதுக்கு முன்னாடியே வந்து இவங்க ஹாஸ்டலில் இருக்கிறத சொல்ல, இவங்க கோயம்பேடு மார்க்கெட்டில் இருக்கோம் அப்படின்னு, நாங்கள் கோயம்பேட்டில் இருக்கோம், வடை பயணி வந்துரு அப்படின்னாங்க. பேசும்போது எனக்கு ஒரு மாதிரி அதனால் அது யோசனை பண்ணி பேசுகிறாங்களான்ட்டு. அதுக்கப்புறம் சரி ஏதோ வந்துட்டாங்கன்றியா, அவங்களுக்கு என்ன உதவி கேள்விலாம் அவங்க வந்தோடனே ஃபோனை கொடுமா கையில் என்ன. அதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நான் கொடுத்தாங்க, பேசுனாங்க, மலர்னாங்க. இது போல் நான் இந்த சத்தியமங்கலத்துலேருந்து வந்துட்டேன், இங்கே ஒரு லவ் பண்ண நான் ஒருத்தனை விட விட்டு போயிட்டான், ஃபோன் அப்புறம் எதுவும் இல்லைடா சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சுன்னா அப்படின்னா. சரி என்னம்மா உதவி வேணும் உனக்கிட்டேன். அதுக்கப்புறமா இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது வேலைகளை நான் பாருங்கள், நான் இந்த மாதிரி டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னாங்க. வேலைனாக்கா எதனாக்கா அங்கேருந்து எங்கள் ஏரியாவில் டில்லி லைன்ல வந்திருக்காரு, ஒரு நிமிஷம். ஹலோ சொல்லு மேடம். டில்லி, இந்த பொண்ணு உங்க கூட தான் வாழணும்னு சொல்லுது. சரி. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உண்மை தெரியணும். கல்யாணத்துக்கு முந்தி என்னப்பா நடந்துச்சு? கல்யாணத்துக்கு முன்னெல்லாம் நல்ல கல்யாணம் முன்ன ஆயிக்காதான் வந்து கல்யாணம் பண்ணி அவனே இட்டுன்னு வந்து விட்டான் மேடம். சரி, சோ கல்யாணத்துக்கு முந்தி எதுவுமே நடக்கலன்னு சொல்றீங்களா? இவனே ஒரு 4 பேர் இட்டுன்னு வந்தான் மேடம். அந்த 4 பேரை பத்தி தான் நான் கேக்குறேன். அந்த 4 பேர் என்ன செஞ்சாங்க? 4 பேர் வரைக்கும் நான் இருக்கும்போது என்னை பார்த்துட்டு வெளியே போயிட்டானுங்க. 4 பேர் சரக்கு சாப்பிட்டாங்க, உள்ள சாப்பிட்டு இருந்தானுங்க. சரி, வந்தவன் திவ்யா பொண்ணை பண்ணிட்டு என் பின்னாடி வந்துருச்சு. மாமா இவங்க 4 பேர் வந்தானுங்க, செட்டுமால் பசங்க இட்டுன்னு வந்தாங்க. பையன் முருகன் வந்தாங்க. அவங்க எதுக்காக வந்தாங்க? எதுக்கு வந்தனா இவன் நீட்ட சரக்கு வாங்கிக்கணும் நீட்டே வந்தானுங்க. நான் 2 பேர் உள்ள உட்காந்துருந்தோம். அவன் வீட்டுக்கு வந்தானுங்க. சரி என்னை பார்த்துட்டு திவ்யா மாமா இவங்க 3 பேரும் என்ன தப்பு பண்றது வந்தானுங்க, உன்னை பார்த்துட்டு என்ன போயிட்டானுங்க அப்படின்னு அப்படி திவ்யா, அந்த நேரத்துல என்ன நடந்துச்சு? அந்த காட்டுல வந்து மேம் தப்பா என்ன தப்பு நடந்துச்சு? யார் இருந்தாங்க? முருகன் தான். முதல்ல யாரு? யாரு? முருகனா? இவர்தானே? ஆமா மேம். ரெண்டாவது யாரு? அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க மேம். யாரு ஃப்ரெண்ட்ஸ்? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் மேம். 3 பேரும் முருகனும். சோ முதல்ல வந்தது முருகன். அதுக்கு அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க. ஃப்ரெண்ட்ஸ். டில்லி இருந்தாரா? டில்லி இருந்தார் மேம். ஏதோ ஃபோன் லைன்ல இருக்கற கேளு போல. அரகோணத்துல வந்து எனக்கு கேளு. டில்லி ஒத்துக்கிட்டாரு. வீட்டாட நடந்தது மேடம் அவன் சொல்லிட்டு இருக்குது. அவரே ஒத்துக்கிட்டாரு. மர்டர் கொலை பத்தி கேட்டோம், ஓகே கரெக்ட்னு சொன்னாரு. 4 ஃப்ரெண்ட்ஸ் பத்தி சொன்னோம், கரெக்ட்னு சொன்னாரு. மேடம் ஒத்துக்கிட்டாரு. அதாவது எங்க ஊர் தலைவர் எல்லாரும் மொத்த பேரும் கேளுங்க மேடம். எதுக்காக நாங்க கேட்கணும் மேடம்? நீங்க செஞ்ச விஷயம் அந்த பொண்ணே சொல்லுது. இப்ப ஃப்ரெண்ட்னா இவனும் ஒரு ஃப்ரெண்ட் மேடம். முழுது சித்திரம் என்ன ஃப்ரெண்ட்? அவரை பாவம், அவன் கேட்கவே இல்லை. நீங்க என்ன சொன்னீங்க? அந்த பையன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அதே போய் சொன்னீங்க. ஏன்பா போய் சொல்லி தானே உங்களை கூட்டிட்டு வந்திருக்காரு. இது ஃப்ரெண்டு, இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். மேடம் இவங்க கேட்டீங்கல்ல டில்லி சொன்னது? என்ன சேவைன்னு சொன்னாரு? இந்த பொண்ணை மட்டும் நீ கல்யாணம் பண்ணினா நடக்கிற கதையே வேற என்ன சொன்னாரா இல்லையா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸா? யாருப்பா ஃப்ரெண்ட்ஸ்? இது பாருங்க முருகன், இதுதான் உங்க வேலையா? இதுக்காக தான் நீங்க சமுதாயத்துல சுத்துறீங்களா? இது மாதிரி பெண்களை அவங்க வாழ்க்கைய ஸ்பாயில் பண்ணி அவங்கள நல்லா பயன்படுத்தி அதுக்கப்புறம் அவன் வேற ஏதோ ஒரு ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் இவ சந்தோஷமா வாழும்போது மறுபடியும் போய் நீ அவங்க கூட வாழாதே, இந்த பையன் கூட வாழுன்னு சொல்லி மேடம் பாருங்க முருகன், நீங்க ஒரு நல்ல மனுஷனா இருந்திருந்தீங்கன்னா அந்த பொண்ணு சந்தோஷமா டெல்லி கூட வாழ்ந்திருந்தா. எதுக்கு மறுபடியும் அவங்க வாழ்க்கையில போய் அந்த பொண்ணு அங்கேருந்து டெல்லிக்கு நீ அவங்க கூட வாழ வேணாம்? அந்த பொண்ணு கூட நீங்க நியாயமா நடந்திருந்தீங்கன்னா நீங்க கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கு அந்த பொண்ணு பதில் சொல்லியிருக்கோம். முதல்ல அந்த பொண்ணு நீங்களே பலாத்காரம் செஞ்சீங்க, அது பலாத்காரம் தான். அது பலாத்காரம் தான். இல்ல மேடம், கல்யாணம் செஞ்சீங்க, அவங்க கல்யாணம் பண்ணினீங்களா? அந்த பொண்ணுக்கு தெரியவே செய்யாது. அந்த பொண்ணு அதான் சொல்றது, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தான் காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் சரக்கு வாங்கி அவர் இந்த தப்பு செஞ்சாரு. எதுவும் அது மாதிரிலாம் கிடையாது மேடம். நான் தான் மேடம் நீ போய் சொல்ற, நீ தண்ணி அடிச்ச. நான் தப்பு பண்ண உங்க கூட இல்லன்னு சொல்ல. அப்ப ஏன் ஆனா நீ ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் சேர்த்து நீ அப்ப உன் ஃப்ரெண்ட்ஸ்ங்க சரி ஒரு நிமிஷம் இரு. இதெல்லாம் தெரிஞ்சு உன்னை கட்டிட்டு போன நினைக்கிறியா நீ? அவனை இப்படி அது மாதிரி அவனோட பேசினா இப்ப அவனோட சேர்க்க கூட மாட்டான். அதாவது இப்ப நீ சொன்ன பேர் அந்த பொய் ஏன் பிரெயின் வாஷ் பண்ணிருப்பீங்க? இல்ல மேடம் 3 பேர். ஒரு நிமிஷம், என்ன பயமுறுத்துறீங்களா? இல்ல மேடம், இவங்க அந்த பொய். ஒரு நிமிஷம், நீங்க அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் பத்தி விடுங்க. நீங்க தப்பு செஞ்ச பிறகு அவர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா தானே இருந்தாரு. அதுக்கு என்ன சொல்றீங்க? அதாவது ஒரு நிமிஷம், உங்க ரூட்ல நான் வரேன். நீங்களே அந்த பொண்ணு கூட தப்பா நடந்து இந்த விஷயம் டெல்லிக்கு தெரியும், அதுக்கப்புறம் அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா நீங்களே சொன்னீங்க. சோ உங்க மோட்டிவ் என்னவா இருந்துச்சு? உங்க நோக்கம் என்ன இருந்துச்சு?
அப்பப்போ வந்து இந்த பொண்ணை நானும் பயன்படுத்திக்கிறேன். என் ஃப்ரெண்டோட மனைவி தானே, சரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா கல்யாணம்னு சொல்றது உங்க டிக்ஷனரியில உங்க பாஷையில இதுதான். மேடம் அதோட நான் இவங்கள நான் டிஸ்டர்ப் போவே இல்லை. நான் இவங்கள எதுக்காக மறுபடியும் வந்து அவங்க வாழ்க்கையில அவ சந்தோஷமா தானே வாழ்ந்திருந்தா டெல்லி கூட? ஆமா மேடம். இவங்க சரி நான் என்ன சொல்றேன்னா மேடம் தாலி ஒரு நிமிஷங்க, அவ வயிறு பெருசா இருந்தா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நீங்க போய் உங்க வாழ்க்கைய பாருங்க. அவ வயிறு பெருசா இருக்கா இல்லையானா அது பாக்குறதுக்கு அவ புருஷன் இருக்கான் டெல்லி. அவனே கேட்காத கேள்வி உங்களுக்கு என்ன நான் கேட்க, நீங்க எதுக்காக அந்த கேள்வி கேட்டீங்க? என்ன அதிகாரம் உங்களுக்கு? சோ இந்த குழந்தை உங்க குழந்தை, அதுதான் உண்மை. இல்ல மேடம் அதுதான் உண்மை. அது என்னோட குழந்தை நான் எடுத்துக்கிறேன் மேடம். எடுக்கலையே என்ன இப்ப போய் கல்யாணமே பண்ணிக்கல பெருசா. ஒரு நிமிஷம் அந்த பொண்ணுக்கு அன்னைக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு போனீங்களே, தப்பா நடந்தீங்களே, அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு கழுத்துல தாலி கட்டி இருக்கணும். அதை விட்டுட்டு இப்ப பெருசா பேசுறீங்க. நீங்க எல்லாம் எதுக்குங்க ஜன்மம் எடுக்கிறீங்க? வெறி பிடிச்ச நாய்களா நீங்க? அசிங்கமா இல்ல? இந்த பாவம் உங்களை எங்க உங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரியாதுப்பா. ஏன்பா உங்க மனசாட்சியை தொட்டு ஒரு தடவை எவ்வளவு பெரிய தப்பு நீங்க செஞ்சிருக்கீங்கன்னு ஒரு தடவை யோசனை பண்ணி பார்த்திருக்கீங்க? ஏன்பா ஒரு தடவை மன்னிப்பு கேளுங்க, அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேளுங்க. சரி நான் மன்னிச்சிடுமா. நான் உன்னை மன்னிக்க மாட்டேன், அவ்வளோதான். நீ திருப்பி என்னை வந்து டார்ச்சர் பண்ணுவேன். இஷ்டப்படி நீ வாழ்த்து. நீ தானே என்னை ஃபஸ்ட்டு என்னை மேரேஜ் பண்ணி நீ தானே சொன்ன, நீ தானே கெடுத்த. இப்போ டெல்லியில் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போ நீயே சொல்கிற போனால் சேர்க்க மாட்டேன்ட்டு. நீ தானே அடிக்கடிக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து அந்த டெல்லி வீட்டுக்கு. அதாவது நீ என்கிட்ட நடந்துக்கிற மாதிரி நிறைய பேர் என்ன நடந்துக்கிறத நீ தான் ஃபஸ்ட்டு பண்ண. நீ தான் எனக்கு நம்பர் கொடுத்த. யாரு? அப்போ எப்படி தெரியும் என் நம்பரு? என்னுடைய பழைய நம்பரு ஞாபகத்துக்கா? அது நான் கொடுத்தேனா? அதை அப்போ நீ என்னை யூஸ் பண்ணுற. அப்போ பேரம்பாக்கம் ஃபுல்லாக நிறைய பேர் எடுத்தது உன் நம்பரு. அது நீ தான் கொடுத்துருப்ப. எப்படிம்மா? சரி எதுக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னியா இல்லையா? எனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு? டெல்லிக்கு முன்னாடி. எப்போ ஆச்சு? எப்போ ஆச்சு? வர சொல்லு பார்க்கலாம். வர சொல்லு. உங்கள் சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டுன்னு வந்தியா? எப்போ வந்தேன் சொந்தக்காரங்களா? டெல்லி வீட்டாண்ட பேசினாங்க ஞாபகம் இருக்குதா? நான் ஃபர்ஸ்ட் டைம் பிரச்சனை பண்ண சொல்ல. யார் வந்தாங்க? அவங்க மாமா பேசினாரு. ஆவடி ஸ்டேஷன்ல அவங்க மேல அவர் சொன்னா நீ நம்புவியா? ரெண்டு கம்ப்ளைண்ட் இருக்குது. என்ன கம்ப்ளைண்ட் இருக்கு? வர சொல்லு. என்ன கம்ப்ளைண்ட் இருக்கு? என்ன இது மாதிரி கல்யாணம் பண்ணி பணம் கொடுக்கலனா கம்ப்ளைண்ட் நம்ம சொல்லுவாங்க. புரியுதா? அப்படி இல்லம்மா. உங்க மாமா எங்க மாமா சொல்வார் தான். டெல்லி வீட்டாண்ட வந்து பிரச்சனை பண்ணும்போது நீ ஃபோன் பண்ணி கொடுத்தல. யார் சொன்னா? உங்க மாமா உங்க சொந்தக்காரங்க சித்தப்பாங்கல தான். உங்க மாமாங்க தான். மெயினா உங்க மாமாங்க தான் பேசுனானா? பேசுனா ரெண்டு சொன்ன நம்புவியா? இது பாருங்க முருகன், அது ஒரு சொத்து பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதனால அவங்க ஏதோ கதை கட்டுறாங்க. இதெல்லாம் சும்மா சொல்லாதீங்க. அதுல மேடம் அவங்க ரிலேட்டிவ் பாருங்க, எல்லாம் விசாரிச்சு தான் நாங்களும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். புரிஞ்சுதா? சரிங்க மேடம். அவங்க குடும்பத்தை பத்தியும் அந்த விஷயத்தை பத்தியும் எல்லாம் இந்த பொண்ணோட சொத்து அந்த மாமா அவங்க எல்லாம் அவங்க கையில வரணும்னு சொல்லி இந்த ஒரு பெரிய கதையை கட்டியிருக்காங்க. எங்கம்மா உங்க சொந்த வீடு? செலம்பற்ற மேம். செலம்பற்ற மேடம். போதுமா? காட்டியிருக்கேன் மேடம். இது பாருங்க, உங்ககிட்ட பேசுறச்ச எல்லாம் விசாரிச்சு தான் நாங்களும் பேசுறோம். சரிங்க மேடம். ஸோ உங்க மாமா சொன்னா மருமா சொன்னான்னு சும்மா அவளை அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ண வேணாம். இல்லை அவங்க மாமா பேசுனதா மேடம் நான் சொன்னேன். சரி, கடைசியா உங்க முடிவு என்ன? நீங்க சொல்லுங்க மேடம். நான் எதுக்குப்பா சொல்லணும்? நான் அதான் மேடம் இனிமேல் அவங்க இதில் லைஃப்பில் கொடுக்க முடியும். நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் சொல்லிட்டேன். நீ எனக்கு பிரச்சனை பண்ணுவேன். அது நான் பண்ண தப்பா இருந்தா சட்டப்படி இந்த இவரை கோர்ட்ல சந்திக்கலாம்னு சொல்றீங்களா? ஆமா மேம். சட்டப்படி கோர்ட்ல சந்திக்கணும். அவன் ஜெயிலுக்கு போகணும் மேம். முருகன் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க? ஆமா மேம். அதுக்கு நடவடிக்கை நீங்க எல்லாம் எடுப்பீங்க? கண்டிப்பா எடுப்பேன் மேம். புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேம். கண்டிப்பா எடுப்பேன் மேம். ஆனா தைரியமா எடுப்பேன் மேம். சரி, ஸோ இப்போ இந்த பொண்ணு என்ன சொல்றதுன்னா, சட்டப்படி இந்த பொண்ணு நடவடிக்கை எடுக்க போறது, முருகன் ஜெயிலுக்கு போகணும். சரி புரிஞ்சுதா? தைரியமா இருப்பியா? தைரியமா இருப்பேன் மேம். முருகனுக்கு தண்டனை கிடைக்கணும். ஆமாம், கண்டிப்பா கிடைக்கணும். வெளியே வரக்கூடாது. வெளியில வரக்கூடாது. ஆமா, என்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க ஏமாறக்கூடாது. கேட்டீங்களா? எல்லாம் நீயே சம்மதிச்சு தான் ஆச்சு. நான் மட்டும் என்னை மட்டும் சொல்லிட்டு இருந்தேன். என்ன போல் இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? எதுங்க?
எதுங்க என்ன சொன்னீங்க? இவங்க சொல்ல வரேன் மேடம் அந்த என்ன மாதிரி சொன்னீங்க? என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்காங்களா? என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்காங்களா? அவங்க லிஸ்ட்ல மேடம். நீங்க முதல்ல இந்த பொண்ணை பயன்படுத்தி அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு வார்த்தையில இந்த பொண்ணோட கேரக்டரே மட்டமான கேரக்டர்னா பட்டம் கட்டிடுவீங்க. சூப்பர் மேடம், இவங்க சூப்பர் தவறான கேரக்டர். சூப்பர். நீங்க மட்டும் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லா தொழிலுங்க. சூப்பரா இருக்கு. இப்போ உண்மையாக பேசு. அந்த பசங்க 4 பேர் யார்? வாயில வந்துட்டு பேசு, அவ்வளோதான். 4 பசங்க எப்போ 4 பேர் யாரு? 4 பேர் நீங்கள் எனக்கு எடுத்தீங்க. 4 பேர் யாரு? அதான் நீயே சொல்லு. நீயும் முருகன் தான். அப்புறம் 2 பசங்க சொன்னியா, அது யாரு சொல்லு? 2 பசங்க. பேர் சொல்லு. பேர் தெரியாதா? ஆ பேர் தெரியாதா? பேர் சொல்லு. முருகன் ஃப்ரெண்டு தானே, உன்னோட ஃப்ரெண்டு தானே, பேர் சொல்லு. நந்தா. ஆ நந்தா. நந்தகுமார். அதுக்கப்புறமா இன்னொரு பையன் பேர் தெரியல. பேர் சொல்லு. நல்லா நாம் பண்ணி சொல்லு. பேர் சொல்லு. பேர் அவன் அந்த பையன். ஏய், அவனுக்கு கிட்ட தான் தெரியும். அந்த பையன் கிட்ட தான் தெரியும். எந்த பையனை கேட்டால் தெரியும்? அந்த பையன் கிட்ட தான் தெரியும். அப்போ நீங்கள் 4 பேர் ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் 2 பேர் இது பண்ணிக்கிட்டு இல்லை. சரி, இப்போ என்ன எனக்கு எதுவுமே இல்லை. நான் அவங்க கூட வாழணும். அதை சொல்லு ஃபஸ்ட்டு. நீ என்னை ஏற்றுக்க மாட்டியா? அதுவும் எங்கள் அப்பா தான் வேணான்றாரு. எங்கள் அப்பா எங்கள் அம்மா குடும்பமே வேணான்ட்டு இது தப்பான பொண்ணு சொல்லி தான் அவர் வேணான்றாரு. அப்போ தப்பான பொண்ணாக இருந்தால் நீ ஏன் அப்போ அன்னைக்கு சொல்லிருக்கணும்ல? 4 பேர் சேர்ந்து அங்கே போய் பண்ணுவீங்க அரக்கோணத்தில். அப்புறம் வந்து முருகனை வந்து உன்னை தேடி வந்து தாலி கட்டுவான். நீ வந்து வாழ்வ. என்னை வந்து பிடிக்கல, நான் தெத்தி அனுப்புவேன். இதான் உன் வேலை போஷி. இதெல்லாம் உனக்கு ஒரு மான கட்டணும் உனக்கு. நீ இப்போ வந்து நீ இப்போ வேறு கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்கிற. ஆ என் அப்பா பிடிக்கல. உங்கள் அப்பா பிடிக்கல என்ன சொல்லு? நான் உன்னை பிடிச்சிருக்கு. நான் இப்போ உங்க கூட வாழணும். எங்கள் அப்பா வந்து காஞ்சி விட்டு பார்த்து வரோம். தப்பான இடத்துலாம் போய்க்கிறீங்களா? யார் தப்பான பொண்ணுன்னு சொல்லிட்டேன். கை யார் தப்பான பொண்ணுன்ற? நீ நான் அப்போ நீங்கள் 4 பேர் என்ன பண்ணுவீங்க? அப்போ எனக்கு தப்பான பொண்ணு சொல்லுவீங்களா? கையெடு உனக்கு எனக்கு சம்மதம் இருக்கு. என்னது? எப்படி சம்மந்தம் போவோம்? சொல்லி எனக்கு பேசிக்கிறேன். நான் தான் ஊழகத்தில் என் பேர் டில்லு. இந்த பொண்ணுக்கு 4 பேருக்கும் தொடர்பு இருக்கும்போது தான் இந்த பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆகும்போது தான் இப்போ இந்த பொண்ணு என் வீட்லேயே என்னோட இல்லை. ஊர் வந்து தப்பான்னு சொல்கிறாங்க. எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் அந்த பொண்ணு தப்பான பொண்ணு, நீ இருந்தால் அந்த பொண்ணு செத்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 பேர் தொடர்பு போய் இந்த குழந்தை வந்து எனக்கு தான் வந்துச்சுன்னு சொல்லும்போது நான் எப்படி ஏற்ற முடியும் அந்த பொண்ணை? பாதிக்கப்பட்ட திவ்யாவிற்கு உளவியல் ஆலோசனை வழங்க மனநல கவுன்சிலர்களிடம் சொல்வதெல்லாம் உண்மை குழு அழைத்து சென்றது. இதற்கு பிறகு திவ்யாவின் குற்றச்சாட்டுகளுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க அவரோடு நம் பயணம் தொடரும். முருகன் மீதான கொலை குற்றச்சாட்டினை அது எந்த அளவு உண்மை என மீண்டும் விசாரிக்க நாம் தகுந்த அதிகாரிகளின் பார்வைக்கு முன் வைக்கிறோம். இந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும். இந்த பொண்ணோட வாழ்க்கையை கேள்விக்குறியா ஆக்கின எல்லாருக்கும் தண்டனை கிடைக்கணும். சோ வேற ஒரு உண்மையான சம்பவத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.